ஆகா கல்யாணம் சீரியலில் இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சூர்யா மகாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு டின்னர் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி மகாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை கேட்ட உடனே மகாவுக்கு பயங்கர சந்தோஷம், சும்மா துள்ளி குதிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சித்ரா தேவி தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு தனியாக சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறீங்களா, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே எல்லாத்துக்கிட்டேயும் போயிட்டு சூர்யா நம்ம எல்லாரையுமே டின்னருக்கு அழைச்சிக்கிட்டு போக போகிறானா, அதனால் எல்லாத்தையும் ரெடியாக சொன்னான் அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. ஸோ சித்ரா தேவி சொன்னதையும் நம்பி எல்லாருமே பார்த்திங்கன்னா புறப்பட்டுறாங்க. நம்ம சூர்யா மகாவை அழைக்கிறதுக்காக ஆசை ஆசையாக பார்த்தா வீடே புறப்பட்டு நிற்கிது. ஸோ நம்ம சூர்யா என்ன நினச்சிக்கிறாப்புல, மகா தான் எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சூர்யா தப்பாக நினச்சிக்கிறாங்க. இருந்தாலும் வெளிப்படையாக எதுவும் சொல்லிக்கல. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே காரில் ஏறி போகிறாங்க. அப்போ எதிர்ச்சியாக நம்ம மகாவோட லிப்டிக் போய் நம்ம சூர்யாவோட சட்டையிலேயே பட்டுருது, ஒரு லிப்ஸ் மார்க் மாதிரி. ஸோ அதை எல்லாருமே பார்க்குறாங்க, பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. அங்கே ஹோட்டலில் போய் பார்த்தா நம்ம சூர்யா மகாவுக்காக பயங்கரமாக சர்ப்ரைஸ்லாம் செஞ்சு வச்சுருக்கிறாரு. கேக்கெலாம் பார்த்திங்கன்னா தனியாக வாங்கி வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை பார்த்திங்கன்னா ராஜலட்சுமியும் பார்த்துட்டு கொஞ்சம் கோவப்படுறாங்க. நம்ம சூர்யா மகாவுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கிறாரு, அதை தனியாக கொடுக்கணும்னு நினச்சாரு. ஆனால் அது நடக்கலை இந்த சித்ரா தேவியால். ஸோ போக போக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.